வணக்கம் சென்டம் ஆப் வீவர்ஸ், நான் உங்கள் கபிலன். இன்றைக்கி நம்ம என்ன கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை 3ஆம் தேதி. கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எல்லா எக்ஸாம்ஸ்லுமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இதில் நம்ம இன்றைக்கி என்னென்ன இம்பார்ட்டன்ஸான விஷயங்கள் பார்க்க போகிறோன்னு பார்ப்போம். வாங்க, தமிழ்நாடு. ஓகே, தமிழ்நாட்டு நியூஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் உள்ளது. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா ஃப்ரீ ஷார்ட் டேர்ம் ஸ்கில் ட்ரைனிங். இது எத்தனை பேருக்கு அப்படின்னா 165 கோர்சஸ் இந்த இதில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இது தமிழ்நாடு கவர்மெண்ட் வெற்றி நிச்சயம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு திட்டம், ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, டாப் கம்பெனிஸில் எம்ப்ளாய்மெண்ட் வழங்குறதுக்காக இது 165 கோர்சஸ் அவைலபிள் இன் 50 ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த தமிழ்நாடு வெற்றி நிச்சயம் ஸ்கீமு எலிஜிபிலிட்டி யாராக இருக்குது அப்படின்னா ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, ப்ரோக்ராமோட நேமு தமிழ்நாடு வெற்றி நிச்சயம் ஸ்கீமு ஷியோர் சக்சஸ் அப்படிங்கிறது இதோட மீன். ஓகேங்களா, இதோட அர்த்தம் மோட்டிவேட் டு லான்ச் டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட், எல்லாருக்குமே வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஸ்கில் ட்ரைனிங் வயா டிஃப்ரெண்ட் கோர்சஸ், இது மூலயமா அவங்க என்ன ஆகுதுன்னா அவங்களோட ஸ்கில்லை டெவலப்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் கோர்சஸ் 165, நம்பர் ஆஃப் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் 500. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பட்ஜெட்டில் 100 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. பெனிஃபிஷியரிஸ் யாருன்னா யங் யூத் ஃபார் த ஸ்டேட். ஓகேங்களா, இது ஏஜ் கிரைட்டீரியா 18 வயசுலேருந்து 35 வயசு உள்ளவங்க இதில் எலிஜிபிள், அவங்க தான் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வெற்றி நிச்சயம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமை எலிஜிபிலிட்டி ஹூ ட்ராப்ட் அவுட் தேர் ஸ்டடீஸ். அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா டாப் கம்பெனிஸாக வேலை வாங்குறது தான். யாரெல்லாம் வந்து காலேஜ்லேருந்து ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள முன்னேற்றது தான் இந்த வெற்றி நிச்சயம் ப்ரோக்ராம். ஸோ இதை தெரிஞ்சுக்குங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஓகே. ஓகே, பெனிஃபிட்ஸ்ன்னு தெரிஞ்சாலே எல்லா இதுக்கும் தெரியும். ஓகேவா, என்ன அப்படின்னா ஆல் கைண்ட் ஆஃப் ஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் மஸ்ட் பி பேர் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். இது எல்லாமே இது பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னா தெலுங்கானா. அதுக்கப்புறம் இன்சென்டிவ் ₹12,000 இதுக்கு வந்து இன்சென்டிவ்ஸ் தராங்க. ஸோ இவ்வளோ தான். ஓகே, அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் பார்த்துருவோம். நேஷனல் நியூஸ் இது என்ன அப்படின்னா சிங்கிள் மதராக இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்குற விஷயமா ஒரு வெர்டிக்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, இதில் ஆர்டிகல் 14 அண்ட் 21 ஓகேங்களா, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா த சுப்ரீம் கோர்ட் வில் ஹியர் த ஜூலை 22ஆம் தேதி என்ன ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஓபிசி சர்டிஃபிகேட் யாருக்கு அப்படின்னா சிங்கிள் மதர் ஃப்ரம் த சேம் கேட்டகரி, அவங்களுக்கு இந்த இது கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ரிகார்டிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா, ஆர்டிகல் 14 அண்ட் 21 கான்ஸ்டியூஷன் படி இது இருக்கு. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு எதை ரிலேட் பண்ணுவாங்கன்னா யூபிஎஸ்ல நம்ம இதே மாதிரி தான் ரிலேட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா, அதுதான் இது சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ரைட்ஸ் அண்ட் சிங்கிள் மதர்ஸ், இவங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வெர்டிக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை அவங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ரயில் ஒன் இந்தியன் ரயில்வே சூப்பர் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப், அது பேர் என்னன்னா ரயில் 1. இது எதுக்காக அப்படின்னா இந்த இந்தியன் ரயில்வே லான்ச் பண்ணியிருக்கு ரயில் 1 ஆப்புங்கிறது. எதுக்காக அப்படின்னா பிரிங் மோர் கன்வீனியன்ஸ் அண்ட் பேசஞ்சருக்கு யூஸ் பண்ற விதமா இந்தியன் ரயில்வே லான்ச் பண்ணியிருக்கு சூப்பர் ஆப். அதான் ரயில் 1 ஒன் ஸ்டாப் ஆப் ஃபார் ரயில்வே ரிலேட்டட் கொரிஸ் அண்ட் நீட்ஸ். என்னென்னலாம் தேவையோ அதுல நம்ம போய் கொரிஸை சொன்னோம்னா அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இந்தியன் ரயில்வே லான்ச் பண்ணியிருக்கு ரயில் 1 ஆப். ஓகே, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்துருவோம். டாப் 5 கண்ட்ரிஸ் வித் த லார்ஜஸ்ட் ப்ரூவன் ஆயில் ரிசர்வ். ஓகே, இந்த டாப் 5 கண்ட்ரிஸ் என்ன ஆகுது ஆயில் ரிசர்வ் வச்சுக்கிறதுல லிஸ்ட் விட்டுருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வெனிசுவேலா, 2வது சவுதி அரேபியா, 3வது ஈரான், 4வது கனடா, 5வது ஈராக். ஓகேங்களா, நம்ம என்ன நினைச்சிருப்போம் சவுதி அரேபியா தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிருப்போம், ஆனால் வெனிசுவேலா தான் ஃபர்ஸ்ட். ஸோ இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெனிசுவேலாங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெனிசுவேலாங்கிறது இங்க இருக்கு. வெனிசுவேலாங்கிறது இங்க இருக்கும். ஓகேவா, வெனிசுவேலா ஹோல்டு த லார்ஜஸ்ட் ப்ரூவன் ஆயில் ரிசர்வ் குளோபலி. எவ்வளோ அப்படின்னா 303 பில்லியன் பேரல்ஸ். சவுதி அரேபியா 267 பில்லியன் பேரல்ஸ். ஈரான் வந்து 3rd லார்ஜஸ்ட் ரிசர்வ் 209 பில்லியன் பேரல். கனடா வந்து எத்தனை அப்படின்னா 163. ஈராக் வந்து 145.
ஸோ இது நம்ம நேஷனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அதுக்கப்புறம் இது பார்ப்போம். இது என்ன பிக் ஸ்கை ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்ல ஒரு ஏரியா இருக்கு. அதுக்கு பேர் என்ன, மோன்டோனா அப்படின்னு சொல்லிட்டு. மோன்டனா அப்படின்னு அந்த ஏரியாவே ரொம்ப ரம்மியமா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த பிக் ஸ்கை ஸ்டேட்னு சொல்லிட்டு யுனைடெட் ஸ்டேட் சொல்லுது. ஒன் ஸ்டேட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் வைட் ஓப்பன் ஸ்கை இருக்கு, பியூட்டிஃபுல் நேச்சுரல் வியூஸ் இருக்கு, பீஸ்ஃபுல் லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்கு. ஸோ இதனால இதை சொல்றாங்க. இந்த ஸ்டேட் என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னா, லார்ஜ் ப்ரைரிஸ், டால் மவுண்டைன்ஸ் இருக்கு, லிட்டில் லைட் பொல்யூஷன்ஸ், இது எல்லாமே சேர்ந்ததுனால வாழ்றதுக்கு ஏற்ற ஒரு பிக் ஸ்கை ஸ்டேட்டா சொல்றாங்க. ஓகேங்களா? இதோட நிக் நேம் வந்து எதுல இது பண்ணாங்கன்னா, நேச்சுரல் பியூட்டி அண்ட் பீஸ்ஃபுல். இது வந்து யாரு வந்து பிக் ஸ்கைன்னு சொல்லிட்டு ஏபி கௌத்ரி ஜேஆர் அப்படிங்கிறவரு அவரோட நாவல்ல இந்த ஊரை பத்தி எழுதியிருக்காரு. அதுதான். ஓகேங்களா? அதே அந்த ஊருக்கு பேரா வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க யாருன்னு தெரியுதா? இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேசவன் ராமச்சந்திரன். ஓகேங்களா? கேசவன் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரை நியூ எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இடியா வந்து ஜூலை 1ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கு. ஸோ இது அப்பாயின்மெண்ட்ஸ்ல ரொம்ப முக்கியம். அதனால இது பண்ணிக்கங்க. இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்ப பண்ணாங்க அப்படின்னா, பிரின்சிபல் சீஃப் ஜெனரல் மேனேஜர் இந்த ரிஸ்க் மானிட்டரிங் டிபார்ட்மெண்ட்டா இவர் இருந்திருக்கிறார். ஓகேங்களா? அதுல இருந்து ப்ரமோட் ஆகி இவருக்கு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா கேசவன் ராமச்சந்திரனை நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் என்ன அப்படின்னா, யூனியன் கேபினெட். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல யூனியன் கேபினெட் கிளியர் நியூ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசி. நியூ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசிய விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன அப்ரூவல் பண்ணிருக்காங்கன்னா, நியூ நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசிய 2025க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காரு. ஓகேவா? அது என்ன அப்படின்னா, ரீஷேப்பிங் த கண்ட்ரிஸ் ஸ்போர்ட்டிங் லேண்ட்ஸ்கேப் அண்ட் எம்பவரிங் சிட்டிசன் த்ரூ த ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட்ஸ் மூலயமா அந்த ஸ்போர்ட்ஸோட தன்மையை மாத்தி மெடல்ஸ் நிறைய வாங்குற மாதிரி, லைக் சைனா அண்டு யூஎஸ்ஏ மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பாலிசியை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள். இது எப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்கன்னா, ஜூலை 1, 2025. இது எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கு இந்த இதுனா, எக்கோ சிஸ்டம், அப்புறம் ஃபிட்னஸ், எஜுகேஷனு, ப்ரொஃபஷனலிசம், எம்பவர் த அத்லட், இது அனைத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணிருக்கு. இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பிரக்யானந்தா ஸ்போர்ட்ஸ்ல பிரக்யானந்தா வின்ஸ் த உஸ்டெஸ்ட் கப் மாஸ்டர்ஸ்ல டாப் ரேங்க்டு. இவர் தான் இப்போதைக்கு இந்தியாவில் நம்பர் 1 செஸ் சாம்பியன். ஓகேங்களா? இந்தியாவில் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது யார் இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவில் நம்பர் 2 வந்து குகேஷ். ஓகேங்களா? குகேஷ் இருக்காரு. ஆனா வேர்ல்டுல இவரு 3ஆவது இடத்துல இருக்காரு. ஓகேவா? வேர்ல்டுல நம்பர் 4, சாரி, வேர்ல்டுல நம்பர் 4 இருக்கிறாரு. ரமேஷ் பாபு பிரக்யானந்தா இந்தியா நம்பர் 1 பிளேயரா கிளாசிக்கல் செஸ்ல 3rd ஆஃப் டைட்டில் ஆஃப் த இயர் லாஸ்ட் வீக். ஓகேங்களா? கப்பு 2025ல வாங்கினாரு. இப்போ இவரு பிரக்யானந்தா லீவ் ரேட்டிங் 2778.3. ஓகேங்களா? வேர்ல்டு நம்பர் 4 அப் 3 பிளேசஸ். ஓகே, இவர் இப்போதைக்கு எத்தனாவது இந்தியாவில் நம்பர் 1 பிளேயரா இருக்காரு. ஸோ இதை நோட்டீஸ் பண்ணிங்க. இவருக்கு வயசு 19 ஆகுது. அதுக்கப்புறம் அவார்டு, பிரதம மந்திரி ஹானர்டு இந்த கானால ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்குறாரு. யாரு? பிரதம மந்திரி. அது இது அவார்ட்ஸ்ல நம்ம நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கணும். ஆர்டர் ஆஃப் த ஸ்டேட் எந்த நாட்டுன்னா கானா. பிரதம மந்திரி மோடிக்கு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி ரீசென்ட்லி ஹானர்டு த ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர். ஓகேங்களா? ஆஃபீஸர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் ஸ்டார் கானா அப்படிங்கிற ஒரு சிவிலியன் அவார்டை வாங்கியிருக்கிறாரு. இது வந்து பிரசிடென்ட், அந்த கானாவோட பிரசிடென்ட் யாருன்னா ஜான் மகாமா. அவார்டு ரெகனைஸ் த மோடி. ஓகேங்களா? டிப்ளமேட்டிக் லீடர்ஷிப்காக கொடுத்துருக்காங்க. பிரதம மந்திரி ரிசீவ்டு கானா டாப் சிவிலியன் ஹானர் ஜூலை 3, 2025. ஃபர்ஸ்ட் ஸ்டேட் விசிட் டு கானா. ஓகேங்களா? இவ்வளவுதான் இந்த இது. அப்புறம் எக்கனாமி, ஆர்பிஐ மேண்டேட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பேங்க்ஸ் வந்து இந்த டிஓடி அப்படிங்கிற ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டரை அடாப்ட் பண்ணணும், சைபர் செக்யூரிட்டி அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து பேங்க்குக்கு ஆர்டர் போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டைரக்டட் ஆல் மேஜர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன்டகிரேட்டட் டிபார்ட்மெண்ட்ஸ் டெலிகம்யூனிகேஷன். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுக்கு நியூலி டெவலப்டு ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டரை அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி மூலயமா அதை களையறதுக்கு முற்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம்
எதுக்காக இந்த இது நியூஸ் இருக்கு அப்படின்னா, இந்த ஆர்பிஐ மேண்டேட் பேங்க்ஸ், ஓகே, RBI mandate banks to adopt Department of Technology Financial Fraud Risk Indicator for Cyber Security. Policy initiator யாருன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, டெக்னாலஜி ஓனர் யாருன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனு, சிஸ்டம் நேம் என்ன ஃபினான்ஷியல் ஃப்ராட் ரிஸ்க் இண்டிகேட்டர். ஓகேங்களா, இதை வந்து பர்பஸ் வந்து ரியல் டைம் ஃப்ராட் டிடெக்ஷனை வயா மொபைல் நம்பர் மூலயமா ரிஸ்க் கேட்டகரைஸ் பண்ணி அதை கிளியர் பண்ணுறது தான் ரிஸ்க் கேட்டகரைஸ். மீடியம், ஹை, வெரி ஹை. அப்புறம் டேட்டா சோர்ஸ்லாம் எதுல என்ன, என்சிஆர்பி, சாக்ஸு அண்ட் பேங்க்ஸ், இதுலேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி சைபர் த்ரெட்டை அவங்க இது பண்ணுவாங்க. சப்போர்ட்டிங் டூல்ஸ்லாம் எதுனா மொபைல் நம்பர் ரெவோகேஷன் லிஸ்ட் MNRL மூலயமா. இன்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஆன்போர்டு, ஃபோன்பே, பேடிஎம், பிஎன்பி, ஐசிஐசிஐ, HDFC, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க், இதெல்லாம் அவங்களோட டைப் பண்ணி இந்த ஃப்ராடை வந்து சைபர் செக்யூரிட்டி மூலயமா நிப்பாட்டுறதுக்கு இருக்காங்க. ஸோ இதையும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே, அதாவது பிளாஸ்டிக் ஃப்ரீயே இல்லாது. ஓகே, 3 ஜூலை 2025 இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியூசிங் த அண்ட் எலிமினேட்டிங், ஓகேவா, ரெடியூசிங் அண்ட் எலிமினேட்டிங் த யூஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பேக்ஸ், ப்ரொமோட்டிங் ரீயூசபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸை சொல்றதுதான் இந்த இன்னைக்கு ஜூலை 3ஆம் தேதி பிளாஸ்டிக் பேக் ஃப்ரீ. ஓகே, அதுக்கப்புறம் நேஷனல் ஸ்டே அவுட் ஆஃப் த சண்டே. ஓகேங்களா, சண்டேலேருந்து வெளில வர்றது. இது என்ன அப்படின்னா, ஆனுவலி ஜூலை 3 என்கரேஜ் பீப்புள் டு மைண்ட்ஃபுல் ஆஃப் சன் எக்ஸ்போஷர் பர்டிகுலர் டியூரிங் த பீக் UV ஹவர்ஸ். ஓகேங்களா, இந்த நேரத்தில் சன்னில் போகக்கூடாதுங்கிறது தான் இது அவேர்னஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நேஷனல் ஈட் யுவர் பீன்ஸ் டே. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, இதை விட்டுருவோம். ஸ்கீம்ஸ், பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா, இது என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர், அதுக்கு கீழே வருது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைடு காம்ப்ரஹென்சிவ் அண்ட் கிராப் இன்சூரன்ஸ், அதாவது நிலத்துக்கு, அதாவது பயிர் காப்பீட்டு திட்டம். ஓகேங்களா, அதாவது விதைக்கிறதுக்கு முன்னாடி, விதைச்ச அறுவடைக்கு பின்னாடி ப்ரொடெக்டிங் ஃபார்மர்ஸ் அகெயின்ஸ்ட் த கிராப் லாஸ் டியூ டு நேச்சுரல் கலாமிட்டிஸ்னால, அதாவது மழைனால ஏதோ ஒரு விஷயத்தினால விவசாயிகளுக்கு பாதிப்பு வரப்போ அவங்களுக்கு இன்சூரன்ஸ் தான் இது. ஓகேங்களா, பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா. அதுக்கப்புறம் டைப் ஆஃப் நேச்சர் என்னன்னா, சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமு, டிமாண்ட் டிரைவன், வாலண்டரி, போத் ஸ்டேட்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ். ஓகேங்களா, இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஆல் ஃபார்மர்ஸ் இன்க்ளூடிங் ஷேர் கிராப்பர்ஸ், டெனன்ட் ஃபார்மர்ஸ், நோட்டிஃபைடு கிராப்ஸ், நோட்டிஃபைடு ஏரியாஸ், எல்லாருமே இதில் வருவாங்க. ஓகேங்களா, குத்தகைக்கு பிடிச்சவங்க, சொந்த நிலம் வச்சிருக்கவங்க எல்லாருக்குமே. கவரேஜ் எவ்வளோ அப்படின்னா, எதுக்கெல்லாம் கவர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, செரல்ஸு, பல்சஸ், மில்லட்ஸு, அப்புறம் ஆயில் சீட்ஸு, ராபி அண்டு காரிஃப், அதாவது கோதுமைக்கு, அரிசிக்கு, திணை வகைகளுக்கு அனைத்துக்குமே வந்து இந்த ஸ்கீம், அதாவது இன்சூரன்ஸ் ஸ்கீமு, கிராப் கவரேஜ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஃபார்மர்ஸ் பே லோ ப்ரீமியம், ரெஸ்ட் ஷேர்டு த கவர்மெண்ட். ஓகேங்களா, அக்ரிகல்ச்சர் ப்ரீமியம் ரேட்ல இதை கொடுக்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து பயிர் காப்பீட்டு திட்டம். பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா பயிர் காப்பீட்டு திட்டம். இதன் மூலமா அதாவது ஏதாவது நேச்சுரல் கலாமிட்டிஸ், அதாவது மழை, வெள்ளம், ட்ரவுட், அதாவது விளையாம போறது, இது மாரி காலங்கள்னால இவங்களுக்கு விதைத்த காலங்களும் சரி, அறுவடை பண்ண பிறகும் சரி, இவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தா அதுல இந்த இன்சூரன்ஸ் மூலயமா பணம் கிளைம் பண்றதுக்கு தான் அதாவது இந்த பயிர் காப்பீட்டு திட்டம். இந்த ஸ்கீம் என்னன்னா பிரதம மந்திரி ஃபாசல் பீமா யோஜனா. இது நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். நாளைக்கு ஒரு நல்ல கரண்ட் அஃபேர்ஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.